நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. கயல் ஆனந்திய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கயல் ஆனந்தி அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் கயல் மூவில நடிச்ச ஹீரோயின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நம்ம அவங்கள பத்தி பார்க்க போறது இல்லைங்க. கயல் சீரியல்ல நடிச்சிட்டு வர ஆனந்தியை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த சீரியல்ல சைத்ரா ரெட்டி கயலா நடிக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி தங்கச்சியா சுட்டி தங்கச்சியா தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் பிரெக்னன்சி டைம்ல கூட இவங்களுடைய பேஷனை கைவிடாம அவங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வகையில அபிநவ்யாவை நிறைய பேர் சீரியல்லையும் சரி டிவி சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அதாவது நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் சின்ன சின்ன ரோல்ஸ், அதாவது சிஸ்டர் ரோல்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்காம். இவங்க பக்காவான தமிழ் பொண்ணு, திருச்சி பொண்ணு தான். இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்க அம்மா அண்ட் அக்கா இவங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவ். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறமா இவங்களுடைய பிரெக்னன்சி ரொம்ப சீக்கிரமாவே நடந்துதான். அது மட்டும் இல்லாம 8th மந்த் வரைக்கும் இவங்களுக்கு பெல்லியே தெரியலையாங்க. நிறைய பேர் வந்து இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கூட கண்டே பிடிக்கலையாம் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும். அதனாலதான் இவங்க எல்லாருக்குமே 8th மந்த் ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ் பண்ணாங்களாம் பிரெக்னன்சி டைம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பையன் துரு வந்து ரொம்ப ரொம்ப சமத்தான பையனாங்க. இவர் ஓகே ஆனதுல இருந்தே அவங்களை ரொம்பவே கம்ஃபர்டான ஜோன்ல தான் வச்சிருந்தாராம். அதாவது இவங்களுக்கு 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ண சொன்னா ஒர்க் பண்ணுவாங்களாம். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா கூட ஜுரம் வந்துருமா. அந்த அளவுக்கு தான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில செமையா கலக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நியூஸ் ரீடர் ஆகணும்ன்ற ஆசை இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா தமிழ் உச்சரிப்புலாம் நல்லாவே இருக்கும், பார்க்கவும் அழகா இருப்பாங்க. இவங்க ஒரு பிரைவேட் சேனல்ல தான் நியூஸ் ரீடரா ஆரம்பிச்சாங்க தன்னுடைய பயணத்தை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அங்க வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்து இது போல ஆக்டிங் பண்றியா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா இவங்க நியூஸ் ரீடருக்கான கோச்சிங்கும் எடுத்தது மட்டும் இல்லாம அது மூலயமா ஆக்டிங்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துடுச்சு. அந்த வகையில் இவங்க ஃபர்ஸ்ட் சன் டிவியில் பிரியமானவள் சீரியலில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஸ்டார்ட் ஆன இவங்களுடைய பயணம் தான் இப்போ சன் டிவியில் கயல் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பயந்த பொண்ணு ஆக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சுட்டியான பொண்ணு ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தீபக்கை அவங்களுடைய ஃப்ரெண்டோட க்ரஷ்ஷாக தான் தெரியுமா. என்னதான் ஒரு ஆக்டராக இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தான் இவங்க ரொம்ப 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 பிடிக்குமா. எப்படியாவது தீபக்கை ஒன் டைம் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய லவ்வுக்காக சப்போர்ட் பண்ண போய் தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, ஃப்ரெண்டு லவ் பண்ணுறத சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அவருடைய ஃபோட்டோஸ்லாம் எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுவாங்களாம், கமெண்ட் பண்ணுவாங்களாம். இது கூட பண்ணும்போது ஒன் டைம் அவரே வந்து என்ன நம்மளுடைய கோ ஆக்டரே வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பத்தில் நட்பாக இருந்தது ஒரு பாயிண்ட்ல லவ்வாக மாறுது. லவ் பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுடைய வீட்லேயும் சொல்லிடுறாங்க. அதாவது ஆரம்பத்தில் இருந்து இவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணணுன்ற ஆசை இருந்திருக்காம். ஆனால் ஒரு 25 வயசு பையனை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது, அது போல் கேள்விகள் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கேட்டாலும் கூட அது எல்லாத்துக்குமே தீபக் என்ன பதில் சொல்வார்னா, இப்போ என்ன வயசு தான் உங்களுக்கு பிரச்சனையா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் செட்டில் ஆகிட்டேன், இது போல் கேள்விகள்லாம் அவர் திருப்பி கேட்க அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுடைய வீட்லேயும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் அபிநவ்யாவுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு 4-5 மாதம் நோ தான் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் நான் போய் பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மேரேஜ் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் தீபக்கோடைய வீட்டுக்கும் வந்திருக்காரு. தீபக் தான் ரொம்ப துருன்னு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு, வெல்கம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு என்னம்மா மாப்பிள்ளையோடைய தம்பியை கூப்பிட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிண்டலாக பேசினாராம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் இவரே மாப்பிள்ளைன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த லவ் மேரேஜ் ஆன அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமாக இருந்ததாம். நீங்கள் 2 பேருமே ஆர்டிஸ்ட். ஸோ இப்படி கோவிட் டைம் அப்படின்னும் போது 2 பேருக்கும் வேலை இல்லை. நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி தானே ஆகணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்க அப்பா கேட்டதும் தீபக் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அப்பல இருந்து அதாவது மீடியாக்குள்ளே வரதுக்கு முன்னாடியில இருந்தே ஸ்டூடியோ வைக்கணும், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ட்டு நிறைய ஆசைகள்லாம் இருந்திருக்கு. அந்த வகையில் அவர் ஒரு ஸ்டூடியோவும் ரன் பண்ணுறாரு, ஓன் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த தம்பி ரொம்ப பொறுப்பானவனா இருக்கானே, நம்ம பொண்ணையும் நல்லா பொறுப்பாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய அப்பாவும் ஆரம்பத்தில் நோ சொன்னவர் அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி தீபக்கே ஒரு
ஃபைனலாக அவங்க அப்பாவே ஓகே சொல்ல வச்சுட்டாரு. அப்புறம் என்னங்க ரொம்ப ரொம்ப ஜாம் இவங்களுடைய ஃபேமிலியோட எல்லாருடைய சப்போர்ட்டோட மேரேஜ் ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சுது. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய கெரியரை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேபி ஓகே ஆனதை கூட எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சாங்களாம். ஆனால் டீம், அதாவது கயல் டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சப்போர்ட்டிவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒயிட் ஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால நிறைய பேர் சொல்லுவாங்களாம், இவங்களுக்கு அம்மாவாக நடிக்கிற மீனா குமாரி கூட சொல்லுவாங்களாம், அட நீலாம் ஒர்க் வந்து பண்ணுறமா, உன்னோடைய பேஷனை கைவிடலை, நாங்கள்லாம் வீட்லேயே இருப்போம், எங்களால் நடக்கக்கூட முடியாது, ஆனால் நீ உன்னுடைய வேலையை நல்லா சூப்பராக பண்ணுறிய அப்படின்ட்டு ரொம்பவே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். இவங்க உள்ளே நுழைஞ்சாலே சேர் எல்லா இடத்துலையும் இருக்கும். இவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே சேர் இருக்குமா. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான டீம் இருந்ததுனால தான் குழந்தை பிறக்கிற முன்னாள் வரைக்கும் இவங்க கயல் சீரியலில் ஒர்க் பண்ண முடிஞ்சுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்ன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டினாங்களாம். அதே மாதிரி பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இவங்களுக்கு லேபர் பெயின் இருந்துதான். ஒரு பாயிண்டில் இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு உயிர் போகிற மாதிரி வலியாங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தால் தான் பேக் டு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்களாம். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் அப்போ முதுகு தண்டுவடத்தில் போடுற அந்த ஊசி வலியை விட நான் நார்மல் டெலிவரிக்கான வலியை தாங்கிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் இவங்க இருந்தாங்களாம். அப்புறம் ஃபைனலாக இவங்களுக்கு நார்மல் டெலிவரி தாங்க ஆயிருக்கு. 1.5 மாதத்துலேயே திருச்சியிலேருந்து குழந்தைய இவங்க ஒர்க்குக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க சென்னைக்கு. ஆரம்பத்தில் தீபக்கோட ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே நோ சொன்னாங்களாம். அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே வந்து தான் நிறைய சண்டைகள்லாம் கூட போட்டாங்களாம். இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரோடைய ஹெல்த், உங்கள் 2 பேரையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால தான் இப்போ வரைக்கும் அவங்க அம்மா அக்கா 2 பேருமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க அம்மா வராங்களாம். அவங்களுடைய மகன் துருவ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி போவாராங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாம். அதாவது தெய்வ குழந்தை அப்படின்ட்டு அவங்களுடைய பையனை சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல கணவர்னா அது என்னுடைய கணவர் தீபக் மட்டும் தான் அப்படின்ட்டு தன்னுடைய கணவரையும் சொல்லியிருக்காங்க. அதாவது கயல் ஆனந்தியாக இருக்கிற அந்த ரியல் லைஃப்க்கும் அபிநவ்யாவுக்கும் ஒரு சின்ன ஒரு கோடு அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. மற்றபடி 2 பேரும் ஒரே தானாங்க. அந்த வகையில் கயல் ஆனந்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.